ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2 ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். உச்ச உயர்வானதில் சாட்சி தோன்றுகிறது. கேட்பவர் சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு ஜே கிருஷ்ணமூர்த்தி. உயிர் மட்டுமே உள்ளது. நபர் தன்மைகளை பற்றி பேசுவதற்கும் நபரின் தனிப்பட்ட தன்மைகளை பற்றி பேசுவதற்கும் மெய்மையில் அடிப்படை முகாந்திரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாழ்க்கையை விவரிக்க முயலவில்லை. வாழ்க்கையை விவரிக்க தேவையும் இல்லை, விவரிக்கவும் முடியாது என்றும், ஆனால் அனுபவப்படுவதற்கான தடைகளை நீக்கினால் முழுவதும் அனுபவப்பட முடியும் என்றும் சொன்னார். முக்கியமான தடை நமக்கு காலம் மற்றும் கடந்த காலத்தை வைத்து ஒரு வருங்காலத்தை எதிர்பார்க்கும் பழக்கம் ஆகியவற்றை பற்றிய நம்முடைய கருத்திலும் பழக்க அடிமைத்தனத்திலும் இருக்கிறது. கடந்த காலத்தின் மொத்தமும் சேர்ந்து நான் இருந்தேன் என்றும், எதிர்காலத்தின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை நான் இருப்பேன் என்றும் ஆகிறது. வாழ்க்கை என்பது நான் இருந்தேன் என்பதிலிருந்து நான் இருப்பேன் என்பதாக மாறுவதற்கான ஒரு நிரந்தரமான முயற்சி. நிகழ்கால கணம் இப்பொழுது என்பது கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. மகாராஜ், நான் என்பதை பற்றி பேசுகிறீர்கள். அது நான் இருந்தேன், நான் இருப்பேன் என்பவைகளைப் போல மாயையா, அல்லது அதில் ஏதாவது மெய்த்தன்மை இருக்கிறதா? நான் என்பது மாயை என்றால் எப்படி ஒருவர் அதிலிருந்து தன்னை விடுவிப்பது? நான் என்பதிலிருந்து ஒருவர் விடுபட்டிருக்கிறார் என்பதே ஒரு அபத்தம். சேர்க்கப்படுகின்ற ஞாபகங்கள் உருவாக்குகின்ற புது எதிர்பார்ப்புகளால் காலத்தோடு சேர்ந்து மாறுகின்ற நான் இருந்தேன் அல்லது நான் இருப்பேன் என்பவற்றிலிருந்து வித்தியாசமாக நான் என்பதில் ஏதாவது மெய்யானதோ நீடித்திருப்பதோ உள்ளதா? மகாராஜ், தற்பொழுதிலுள்ள நான் இருந்தேன் மற்றும் நான் இருப்பேன் என்பவற்றைப் போலவே கற்பனையானது. அது மனதில் உள்ள வெறும் கருத்து மட்டுமே. அது ஞாபகத்தால் விடப்பட்ட ஒரு பதிவு. அது உருவாக்கும் தனித்த அடையாளம் பொய்யானது. ஒரு பொய்யான மையத்தை குறிப்பிடும் இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். நான் பார்க்கிறேன், நான் உணர்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் செய்கிறேன் என்னும் பொய்க்கருத்து விழிப்புணர்வு புலத்திலிருந்து மறைய வேண்டும். பொய்யானது மேற்கொண்டு இல்லாத போது என்ன மிஞ்சுகிறதோ அது மெய். கேட்பவர், சுயம் தனித்திருப்பது என்னும் இந்த பேச்சின் அர்த்தம் என்ன? எந்த மாதிரியான மனம் சார்ந்த மல்யுத்தம் செய்பவரையே வெல்லும். நாம் அவர் தோற்றதாக கருதினால் கடைசியில் அவர் புது வலிமையுடன் திரும்ப எழுந்து நிற்க மாட்டாரா? மகாராஜ், நானை கொல்ல நீ அதை துரத்த வேண்டியதில்லை. அது உன்னால் முடியாது. அந்த வலையில் விழாமல் இருப்பதற்கு உனக்கு தேவையானதெல்லாம் மெய்மைக்காக மனமார்ந்த நேர்மையான ஏக்கம்தான். அதை நாம் ஆத்ம பக்தி, உச்ச உயர்வின் மீது கொண்டுள்ள நேசம் அல்லது மோட்ச சங்கல்பம், பொய்யிலிருந்து விடுதலையாவதற்கான மன உறுதி என்று சொல்கிறோம். பக்தி இல்லாமல், பக்தியால் ஊக்கமளிக்கப்பட்ட மனோதிடம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அது வேறு எதற்கான பக்தியும் அல்ல, வேறு தெய்வத்தின் மீதான பக்தியும் அல்ல. ஆனால் அது பிரிதொன்றின் மீது அல்லாத பக்தி. அதில் பக்தர் தெய்வம் என்னும் வேறுபாடில்லை. அது பரம பக்தி, பரமாத்ம பக்தி, பரம ஆத்ம பக்தி, தன் மீதான பக்தி. அதற்காக எதுவுமே செய்யாமல் வெறுமனே மெய்மையை பற்றி பேசுவது சுயமாக தோல்வி அடைவது. நான் என்ற சொல்கின்ற நபருக்கும் நானை சாட்சியாக பார்க்கின்றவருக்கும் இடையிலுள்ள தொடர்பில் அன்பு இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். உள் சுயத்தையும் அதை சாட்சியாக பார்ப்பவரையும் வேறாக கருதும் வரை பக்தி சாத்தியம் இல்லை. அதில் விபக்தி தான் இருக்கும். தனிநபர் தன்மை தன்னை தனித்து பார்க்காமல் நட்புடன் இருக்க வேண்டும். தனித்துவத்தால் அடக்கப்பட்ட சாட்சி வியக்தா விடுபடும் போது அகம் மற்றும் புறம் என்று அறியப்படும் இருமைத்தன்மை துவைதம் இல்லாமல் போகும். அப்போது இருமையற்ற அவ்வியக்த பரமாத்மா தன்னுடைய சுயம் பிரகாசத்தினால் கடவுளாக பிரகாசமாக தனக்குள்ளே உணரப்படும். பார்ப்பவர் தான் பார்ப்பதாக அல்லாமல் எதை பார்க்கிறாரோ அதையே தானாக அறிவதில் அன்பின் இனிமை ஏற்படும். அப்போது பார்க்கப்படுவதின் மேலும் பார்ப்பதின் மேலும் விருப்பம் ஏற்படும். தான் அறிவதாக அறிவதில் அவருக்கு விருப்பம் ஏற்படும். பரமாத்மாவை அறிவதற்கு ஆத்ம பக்தியை போல வேறு எந்த சாதனமும் இல்லை. கேட்பவர், தத்துவ இயலாளர்கள் மற்றும் அவர்கள் போன்றவர்களின் கூற்றுப்படி மனிதன் 3 குணாதிசயங்களை உடையவன். அசுரத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வீகத்தன்மை ஆகியன.
ஆன்மீக தன்மை இவற்றிற்கும் மேலானது. அசுரத்தன்மை கண்டிப்பாக தற்காலிகமானது. அது ஒரு பிறவிக்குத்தான் செல்லுபடியாகும். அது உடல் பிறக்கும்போது ஆரம்பித்து அடுத்த உடல் பிறக்கும்போது முடிகிறது. ஒரு முறை முடிந்தால் அது நிரந்தரமாக முடியும். ஒரு சில இனிய அல்லது கசப்பான ஞாபகங்களை தவிர அதில் எதுவுமே மிஞ்சாது. மனிதத்தன்மை விலங்கு மனிதனில் ஆரம்பித்து முழு மனிதனில் முடிகிறது. அசுரத்தன்மைக்கும் மனிதத்தன்மைக்கும் இடையே உள்ள முரண்பாடுதான் நம் தற்கால மனித குலத்தின் குணாதிசயம். ஒரு பக்கம் மனிதத்தன்மை உண்மை, நன்மை, அழகு ஆகியவற்றிற்கான அதன் ஏக்கத்துடன் இருக்கிறது. மறுபக்கம் அது பழக்கத்திற்கும் முன்னேற்றத்திற்கான ஆவலுக்கும் இடையிலும், அச்சத்திற்கும் பேராசைக்கும் இடையிலும், சாந்தத்திற்கும் குரூரத்திற்கும் இடையிலும் ஒரு அசிங்கமான போராட்டத்துடன் இருக்கிறது. தெய்வீக தன்மை இன்னும் செயலற்ற நிலையிலேயே இருக்கிறது. இருமைத்தன்மை சூழ்நிலையில் அது தன்னை வெளிப்படுத்த முடியாது. அசுரத்தன்மை தன் இயல்பை விட்டுவிட்டு மனிதத்தன்மையுடன் திரும்ப இணையும் போதுதான் தெய்வீக ஸ்வரூபம் தன் பக்தி சௌந்தரியத்தினால் சுயம் பிரகாசமாக ஒளிரும். வியக்தி, வியக்தா, அவியக்தா, பார்ப்பவர், பார்க்கப்படுவது, பார்ப்பதின் ஆதாரம் ஆகியவற்றை பற்றி போதிக்கிறீர்கள். அது மேற்கண்ட கருத்துகளோடு ஒத்து போகிறதா? மகாராஜ்: ஆமாம். உடலையும் உடலின் பெயரையும் நான் என்று பிடித்து கொண்டிருக்கின்ற தனிநபர் தன்மை தான் உடலோ மனமோ அல்ல என்றும், தான் சித்த ரூபம், தூய விழிப்புணர்வு மற்றும் சுத்த ஞான ஸ்வரூபம் என்றும் வியத் தத்துவத்தில் எப்போது அறிகிறதோ அப்போது அவ்யக்தாவின் முனைப்பான அமைதி உணர்ந்து அறியப்படுகிறது. அடிப்படையில் வியக்தா மற்றும் அவ்யக்தா ஆகியவை ஒன்றே. வியக்தாவும் அவ்யக்தாவும் வேறு வேறான தன்மையானவை அல்ல. மற்றும் வியக்தி என்பது பஞ்சபூத்தங்களால் ஆன மனேந்திரியம் மற்றும் தேகேந்திரியங்களால் உணரவும் அறியவும் சிந்திக்கவும் பட்ட கற்பனையான செயல்பாடு. கேட்பவர்: வியக்தாவிற்கும் அவ்யக்தாவிற்கும் இடையில் என்ன தொடர்பு? மகாராஜ்: அவை இரண்டுமே ஒன்றாக இருக்கும்போது தொடர்பு எப்படி இருக்க முடியும்? பிரிவினை மற்றும் தொடர்பு ஆகியவற்றை பேசுவதே நான் உடல் என்னும் கருத்தின் திரிக்கப்பட்ட மற்றும் சீரழிந்த கற்பனையால்தான். புற சுயம் வியக்தி வெறுமனே உள் சுயத்தின் வியக்தாவின் மனோ உடலின் மேல் ஒரு உருவாக்கும். அது எல்லாமுமாகவும் மற்றும் ஒன்றுமில்லாததுமான உச்ச உயர்வான சுயத்தின் அவ்யக்தாவின் ஒரு வெளிப்பாடு மட்டுமே. இங்கேயும் அங்கேயும் சேர்ந்து எல்லாமும் ஒன்றுதான். கேட்பவர்: உயர்வான சுயம் மற்றும் கீழான சுயம் ஆகியவற்றை பற்றி பேசாத ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்கள் கீழான சுயம் மட்டுமே உடையவனாக மனிதனை குறிக்கின்றார்கள். புத்தரும் இயேசுவும் ஒரு உயர்ந்த சுயத்தை பற்றி எங்குமே குறிப்பிடவில்லை. ஜே கிருஷ்ணமூர்த்தியும் கூட உயர்ந்த சுயத்தை பற்றி பேசுவதை தவிர்க்கிறார். அது எதனால் இப்படி? மகாராஜ்: ஒரு உடலில் எப்படி இரண்டு சுயங்கள் இருக்க முடியும்? நான் என்பது ஒன்று. உயர்ந்த நான் மற்றும் தாழ்ந்த நான் என்று கிடையாது. எல்லாவிதமான மனதின் நிலைகளும் விழிப்புணர்விற்குள் சமர்ப்பிக்கப்பட்டு அவற்றுடன் நான் என்னும் சுய அடையாளம் உள்ளது. பார்க்கப்படுபவை அவை தோன்றுவது போல் இல்லை. அவற்றின் மேலான மனப்பாங்கு எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு இல்லை. புத்தரோ இயேசுவோ கிருஷ்ணமூர்த்தியோ நபருடன் பேசுவதாக நீ நினைத்தால் அது தவறு. அவர்களுக்கு வியக்தி புற சுயம் வியக்தாவின் உள் சுயத்தின் ஒரு நிழல் என்று நன்கு தெரியும். அவர்கள் பேசுவதும் அறிவுறுத்துவதும் வியக்தாவிடம்தான். அதற்கு வழிகாட்டவும் உதவவும் அதற்கு பொறுப்பாக உணரவும் அவர்கள் புற சுயத்தின் மேல் கவனத்தை செலுத்த சொல்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் அதை பற்றி முழுவதுமாக தெரிந்திருக்க வேண்டுகிறார்கள். தூய விழிப்புணர்வு உச்ச உயர்விலிருந்து வந்து உள் சுயத்தை ஊடுருவுகிறது. புற சுயம் என்று சொல்லப்படுவது ஒருவரின் இருத்தலின் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு பகுதி. ஒருவர் உணர்வுடன் இருக்கலாம், ஏனெனில் ஒவ்வொருவரும் உணர்வுடையவர்களே. ஆனால் எல்லோரும் பிரக்ஞை உடையவர்கள் அல்ல. பிரக்ஞைக்குள் சேர்க்கப்பட்ட எதுவானாலும் அது உட்புறமாகி அதன் ஒரு பகுதியாகி விடுகிறது. அதை நீ வேறு விதமாகவும் சொல்லலாம். உடல் புற சுயத்தையும் விழிப்புணர்வு உள் சுயத்தையும் வரையறுக்கிறது. தூய பிரக்ஞையில் உச்ச உயர்வு தொடர்பு கொள்ளப்படுகிறது. கேட்பவர்: உடல் புற சுயத்தை வரையறுப்பதாக சொல்கிறீர்கள். உங்களுக்கும் உடல் இருப்பதால் உங்களுக்கும் ஒரு புற சுயம் இருக்கிறதா?
மகாராஜ், நான் உடலோடு இணைந்திருந்தாலும் அதை நானாக எடுத்து கொண்டிருந்தால் எனக்கு புற சுயம் இருந்திருக்கும். கேட்பவர், ஆனால் நீங்கள் அதை பற்றி தெரிந்தும் அதன் தேவைகளை தீர்த்தும் வைக்கிறீர்கள். மகாராஜ், இதற்கு மாறானது உண்மைக்கு சமீபமானது. உடலுக்கு என்னை தெரியும், அதற்கு என் தேவைகளை பற்றி தெரியும். ஆனால் இரண்டுமே அவ்வாறு இல்லை. இந்த உடல் உன் மனதில் தோன்றுகிறது, என் மனதில் எதுவும் இல்லை. கேட்பவர், நீங்கள் ஒரு உடலை கொண்டிருப்பதை பற்றிய உணர்வற்று இருப்பதாக சொல்கிறீர்களா? மகாராஜ், மாறாக ஒரு உடலை கொண்டில்லாததை பற்றிய உணர்வுடன் இருக்கிறேன். கேட்பவர், நீங்கள் புகைப்பிடிப்பதை நான் பார்க்கிறேன். மகாராஜ், சரியாக அப்படித்தான். நான் புகைப்பிடிப்பதை நீ பார்க்கிறாய். நான் புகைப்பிடிப்பதை நீ எப்படி பார்க்க முடிகிறது என்பதை கண்டுபிடி. அப்போது சுலபமாக உன்னுடைய நான் உடல் என்னும் மனோநிலைதான் நான் நீங்கள் புகைப்படைப்பதை பார்க்கிறேன் என்னும் கருத்திற்கு காரணம் என்பதை அறிவாய். கேட்பவர், உடல் இருக்கிறது, நானும் இருக்கிறேன். எனக்கு உடலை தெரியும், அதை தவிர நான் என்ன? மகாராஜ், உடலை தவிர்த்து நான் என்பதோ உலகமோ இல்லை. இந்த மூன்றும் ஒன்றாக தோன்றி ஒன்றாக மறைகின்றன. இவற்றின் வேரில் நான் இருக்கிறேன் என்னும் உணர்வு இருக்கிறது. அதற்கு அப்பால் செல். நான் உடல் அல்ல என்னும் கருத்து பொய்யான நான் உடல் என்னும் கருத்திற்கு வெறுமனே ஒரு மாற்று கருத்து. நான் என்பது என்ன? உன்னை நீ அறியாவிட்டால் வேறு எதை நீ அறிய முடியும்? கேட்பவர், நீங்கள் சொல்வதிலிருந்து உடல் இல்லாமல் விடுதலை என்பது இருக்க முடியாது என்று நான் முடிவு செய்கிறேன். நான் உடல் அல்ல என்னும் கருத்து விடுதலைக்கு கொண்டு செல்கிறது என்றால் உடலின் இருத்தல் அவசியம். மகாராஜ், மிகச் சரி. உடல் இல்லாமல் நான் உடல் அல்ல என்னும் கருத்து எவ்வாறு வரும்? நான் கட்டுண்டு இருக்கிறேன் என்னும் கருத்தை போல நான் சுதந்திரமானவன் என்னும் கருத்தும் பொய்யானது. இரண்டிற்கும் பொதுவான நான் என்பதை கண்டுபிடித்து அப்பால் செல். கேட்பவர், எல்லாமும் கனவு மட்டுமே. மகாராஜ், எல்லாமும் வெறும் வார்த்தைகளே. அவற்றால் என்ன பயன் உனக்கு? நீ வார்த்தைகளால் ஆன வரையறைகள் மற்றும் வாய்ப்பாடுகளால் ஆன வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கோட்பாடுகளுக்கும் கருத்துகளுக்கும் அப்பால் செல். கற்பனையான ஆசையும் எண்ணமும் அடங்கும் போது உண்மை கண்டுபிடிக்கப்படும். கேட்பவர், ஞாபகம் வைத்திருக்க கூடாது என்று ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். என்ன ஒரு வேலை! மகாராஜ், கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. அது நிகழ வேண்டும். ஆனால் நீ நிஜமாகவே அதன் தேவையை உணர்ந்தால் அது நிகழும். மறுபடியும் உளமார்ந்த முயற்சிதான் முக்கிய காரணி. கேட்பவர், என் மனதின் பின்புலத்தில் எல்லா நேரமும் ஒரு ஓசை கேட்டு கொண்டிருக்கிறது. எண்ணற்ற வலுவிழந்த எண்ணங்கள் மொய்த்து கொண்டும் ரீங்காரமிட்டு கொண்டும் இருக்கின்றன. இந்த வடிவமற்ற மேகம் எப்போதும் என்னோடு இருக்கிறது. உங்களுக்கும் அப்படித்தானா? உங்களுடைய மனதின் பின்புலத்தில் என்ன உள்ளது? மகாராஜ், மனம் எங்கு இல்லையோ அங்கு அதற்கு பின்புலம் இருக்காது. என்னிடம் எல்லாமும் முன்புறம்தான், பின்புறம் என்பது கிடையாது. வெறுமை பேசுகிறது, வெறுமை மிஞ்சுகிறது. கேட்பவர், ஞாபகம் எதுவும் இருக்காதா? மகாராஜ், கடந்த கால மகிழ்ச்சி அல்லது வழியின் ஞாபகம் எதுவும் இருக்காது. ஒவ்வொரு கணமும் புதியதாக பிறக்கும். கேட்பவர், ஞாபகம் இல்லாமல் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க முடியாது. மகாராஜ், கண்டிப்பாக நான் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் மற்றும் அதை பற்றிய பிரக்ஞையுடனும் இருக்கிறேன். நான் ஒரு மர சட்டம் அல்ல. விழிப்புணர்வையும் அதன் உள்ளடக்கத்தையும் ஒரு மேகத்தோடு ஒப்பிடு. நான் பார்க்கும்போது நீ மேகத்திற்குள் இருக்கிறாய். நீ அதில் காணாமல் போய் உன் விரல் நுனியை கூட உன்னால் பார்க்க முடியாது. நானும் அந்த மேகத்தையும் பல மேகங்களையும் நீல வானத்தையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் கூட பார்க்கிறேன். மெய்மை நம் இருவருக்கும் ஒன்றுதான். ஆனால் உனக்கு அது ஒரு சிறை, எனக்கோ அது ஒரு வீடு. கேட்பவர், நீங்கள் பார்ப்பவர் வியக்தி, சாட்சி வியக்தா, உச்ச உயர்வு அவ்யக்தா ஆகியவற்றை பற்றி சொன்னீர்கள். எது முதலில் வருகிறது? மகாராஜ், உச்ச உயர்வில் சாட்சி தோன்றுகிறது. சாட்சி பார்ப்பவரை உருவாக்கி தன்னை அதிலிருந்து தனித்ததாக நினைக்கிறது. பார்ப்பவர் விழிப்புணர்வில் தோன்றுவதாக சாட்சி காண்கிறது. அது மறுபடியும் சாட்சியில் தோன்றுகிறது. இந்த அடிப்படை ஒற்றுமையை அறிவது உச்ச உயர்வின் செயல்பாடு. சாட்சிக்கு பின்னால் இருக்கும் ஆதாரமான சக்தியில்தான் எல்லாமும் உற்றெடுக்கின்றன. தனிநபருக்கும் சாட்சிக்கும் இடையில் ஒற்றுமையும் அன்பும் பரஸ்பர உதவியும் இல்லாவிட்டாலும், செயல் புரிதல் என்பது இருத்தல் மற்றும் அறிதலோடு ஒத்திசைவாக இல்லாவிட்டாலும் அதை தொடர்பு கொள்ள முடியாது. உச்ச உயர்வு அம்மாதிரியான ஒத்திசைவன் ஆதாரமும் பலனும் ஆகும்.
உன்னுடன் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு விடுபட்ட ஆனால் வாஞ்சையான பிரக்னை துரிய நிலையில் இருக்கிறேன். இந்த பிரக்னை தன் மீதே திரும்பும் போது அதை நீ உச்ச உயர்வான துரியாதீத்த நிலை என்று சொல்லலாம். ஆனால் அடிப்படையான மெய்மை பிரக்னைக்கும் உருவாகுதல், இருத்தல், இல்லாதிருத்தல் ஆகிய 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. கேட்பவர், அது எப்படி? இங்கு என் மனம் உயர்வான சமாச்சாரங்களில் ஈடுபட்டு அவற்றோடு இருப்பது சுலபமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நான் வீட்டிற்கு திரும்பினால் இங்கு கற்ற அனைத்தையும் மறந்துவிட்டு கவலையும் புலம்பலும் கொண்டு என் மெய்யான இயல்பை ஒரு கணம் கூட ஞாபகம் வைத்திருக்க முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? மகாராஜ், நீ உன் குழந்தைத்தனத்திற்கு திரும்புகிறாய். நீ முழுவதும் வளரவில்லை. கவனம் இல்லாததால் வளராத நிலைகள் உள்ளன. உனக்குள் உள்ள கரடுமுரடான மற்றும் பழமையான நியாயமற்ற மற்றும் இரக்கமற்ற மொத்தத்தில் குழந்தைத்தனமானவற்றின் மேல் கவனத்தை செலுத்து. அப்போது நீ கனிவாய். இதயம் மற்றும் மனதின் முதிர்ச்சிதான் அவசியம். கவனமின்மை மற்றும் விழிப்புணர்வின்மை ஆகிய முக்கியமான தடைகள் நீங்கினால் நீ இயல்பாக வளர்வாய். உன் ஸ்வரூபத்தில் நீ தானாக வளர்வாய். தொடரும். ஓம்.